திரு விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். வீக்கெண்ட் அரசியல்வாதி அப்படின்ட்டு சனிக்கிழமைகளில் பிரச்சாரம் செய்வதனால் அவரை விமர்சனம் செய்கிறாங்க. லுக், ஒர்க்கிங் டேயில் நான் வந்தேன்னா எல்லாருக்கும் சிரமம் ஏற்படும், அதனால் நான் விடுமுறை நாளை தேர்ந்தெடுத்து சனிக்கிழமைகளில் வருகிறேன்னு சொல்கிறாரு. இது சரிதானே? அதுபோக திரு விஜய் அவர்கள் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு சென்றபோது வந்த கூட்டத்தை பார்த்தோம். இவ்வளோ பெரிய ஊராக இருந்தாலும் இங்கேயே போக்குவரத்து நெருக்கடி எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த ஊர்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஊர். நம்ம வெளியூர் போகும்போது பார்க்குறோம்ல, சில நேரங்களில் நீங்கள் அந்த ஊர் உள்ளே போயிட்டு போகணுன்னு பார்த்தா ஊரே மொத்தமே 1.5 பஸ் அளவுக்கு தான் ரோடு சைஸ் இருக்கும். அதுதான் அந்த பக்கத்தில் ஒரு பல கிராமங்களுக்கு அதுதான் ஒரு டவுனாக இருக்கும். அந்த இடத்துல தான் விஜய் பிரச்சாரம் பண்ண வேண்டி வரும். அப்படி இருக்கும்போது அங்கே விஜய் வராருன்னு சொன்னால் போக்குவரத்து எப்படி இருக்கும்? அப்போது ஒரு ஒர்க்கிங் டேயில் ஒரு திங்கட்கிழமையோ ஒரு புதன்கிழமையோ விஜய் பிரச்சாரத்தை செய்கிறார் என்றால் விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் மக்கள் இப்படித்தான் கூடுவார்கள். விஜய்க்கு சம்மந்தம் இல்லாதவர்களுக்கு, விஜயை பார்க்க விருப்பமில்லை என்கிறவர்களுக்கு எவ்வளவு சிரமங்கள் ஏற்படும். அது விஜய் மீது கோபமாகவும் திரும்பலாம் அல்லவா? ஸோ அதை தவிர்க்கணுன்ட்டு நினச்சிருக்கலாம்ல. இங்கே இவ்வளோ கூட்டம் வருன்றது விஜய்க்கு நல்லா தெரியும். அப்போ அதை தவிர்க்கணும். வீக்கெண்டு, வெள்ளிக்கிழமை, ஸ்கூலு, காலேஜ், பிள்ளைங்களுக்கு மெயினாக. இன்னொன்று, விஜயோட ஆடியன்ஸில் பிள்ளைங்க தானே நிறைய இருக்காங்க. இளைஞர்கள் என்ன கல்லூரி படிப்பாங்க, எனக்கு லீவு கிடைக்கும். ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணு. ஓகே.